இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான டிசைன் நாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான நாட்டு. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஒரு நாட்டு. இதே மாதிரி நீங்கள் நிறையா நாட்டு வச்சு நீங்கள் தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக தான் வருவாங்க. அதுக்கு வந்து 3 இன்ச்சு அகலம் எடுத்துருக்கேன். அகலம் எடுத்துட்டு நீளம் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. நம்ம தச்சுட்டு நம்ம வேண்டுற அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பக்கூடாது. அப்படியே தான் டிசைனை நம்ம வைக்கணும். ஒரே நாட்டே நம்ம தச்சுட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நாட்டு வந்து தைங்க. கண்டிப்பாக வந்து கஸ்டமரை வந்து அதிகப்படுத்தலாம். நீளம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அகலம் வந்து 3 இன்ச்சு எடுத்துட்டு நம்ம 2ஆக தான் மடிச்சிருக்கோம். தச்சு திருப்பலை. அதை வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாவும் கவனமாக பார்த்தா தான் நீங்கள் ஒவ்வொரு டிசைனும் ஈஸியாக கற்றுக்கலாம். அகலம் வந்து 3 இன்ச்சு, நீளம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டு மாதிரி நான் தச்சு திருப்பலை. நாட்டு மாதிரி தச்சு மட்டும் வச்சுருக்கேன். நீ வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது நம்ம தச்சு திருப்புவோம். இப்போ நான் வந்து 2 பீஸ் வந்து நம்ம தச்சு காமிக்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் எப்படி தைக்கணும், அப்போ உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து நம்ம கீழே வந்து அந்த குஞ்சத்தில் வந்து தொங்க விட்டுக்கலாம். அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு பூ மொட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அதை வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஒரு 3 பீஸ் வச்சுக்கலாம், 6 பீஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு மாடல் மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் தைச்சிக்கோங்க. இந்த கயரோட நீளம் வந்து 7 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எந்த வீடியோவும் நம்ம புரியாமல் போகவே கூடாது. கண்டிப்பாக வந்து புரியலை அப்படின்னா அதை மறுபடியும் நம்ம அந்த ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து நம்ம அந்த 7 இன்ச்சு நாட்டு கயிறை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்துல நடுவில் வந்து இந்த மாதிரி கீழே போட்டுக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக மடக்கிடணும். அந்த சைடு ஒரு மடக்கு, இந்த சைடு ஒரு மடக்கு மடக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 3 தையல் போட்டுக்கோங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை நம்ம திருப்பிடலாம். இப்போ இதுலேயுமே வந்து ஒரு 2 3 தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா திருப்பி பிரிக்கும் நம்ம ஒரு தையல் போட்டு நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம அதில் வந்து திருப்பி நம்ம தைக்கும்போது இந்த இடத்துல பிரிக்கும். கொஞ்சம் 2 3 தையல் போட்டிங்க அப்படின்னா அது சேஃபாக இருக்கும். இப்போ நாட்டுக்கு நம்ம திருப்பிட்டோம். இப்போ வேஸ்ட்டு கிளாத்தை வந்து இதுக்குள்ளே நம்ம திரிக்கிறோம். கொஞ்சம் சாஃப்டான கிளாத்தவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே திணிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே உள்ளே தள்ளிடும். இந்த மாதிரி எவ்வளோ உள்ளே தள்ள முடியுமோ அந்த அளவு உள்ளே தள்ளிட்டு அதை வந்து நம்ம கையால் வந்து அதை மடிச்சுட்டு நம்ம மடிப்பு மாதிரி அதை வச்சிடலாம். இப்படி நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே தள்ள அந்த 2 பக்கம் பிசுறு வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து தச்சிட்டோம். இந்த சைடு உள்ள பிசுறு வந்து நம்ம இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மடித்த தையல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மடித்த மாதிரி ஆயிரும். இந்த பிசுறுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். மடித்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பூ மொட்டு எப்படி இருக்குமோ அந்த சேஃபுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். எவ்வளோ தூரம் இந்த மாதிரி உள்ளே தள்ளி அந்த சேஃபை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கொண்டு வந்துடுங்க. இப்போ நூலால் இங்கிட்டிருந்து இந்த சைடு ஒரு தையல் போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு 2 3 தையலை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி இந்த சேஃப்லேருந்து ஆப்போசிட்டும் அப்படியே அந்த சைடு வந்து நம்ம குத்திக்கலாம். இப்போ அந்த பிசுறும் நம்மளுக்கு உள்ளே மடங்கிருச்சு. அந்த ஓப்பனாக இருக்க பகுதியும் இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மொட்டு மாதிரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான நாட்டு வந்து வச்சு கொடுக்கும்போது கஸ்டமர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது பிடிக்கும். இப்போ ஒரு சைடில் அந்த சைடு ஒரு மொட்டும் அதே 7 இன்ச்சு பீஸில் இந்த சைடு ஒரு மொட்டையும் நம்ம தைக்க போகிறோம். அதே மாதிரி நடுவில் வச்சுட்டு இப்படி ஒரு மடக்கு, அதை இப்படி ஒரு மடக்கு. இப்போ நடுவில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதையவே திருப்பிட்டு அதே மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தை வந்து உள்ளே திணிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து பஞ்சு உங்களுக்கு கிடச்சா கூட நீங்கள் பஞ்சு கூட திணிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக அந்த மொட்டு சேஃப் வந்து அந்த பஞ்சு திணிக்கும் போது இன்னுமே உங்களுக்கு சேமாக இருக்கும். எனக்கு வந்து அந்த பஞ்சு கிடைக்கல. உங்களுக்கு அந்த பஞ்சு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி உள்ளே வச்சு திணிச்சிட்டு அந்த தைக்கும்போது இன்னும் அந்த சேஃப் வந்து சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டான கிளாத் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை சுற்றி இந்த மாதிரி செய்யும் போதேவும் அந்த பிசுறுலாம் உங்களுக்கு உள்ளே போயிடும். இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு நீங்கள் அதை
உள்ளே குத்திட்டிங்க அப்படின்னா அது நல்லா அந்த உள்ளே போயிடும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் இந்த கயிறை நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கமுமே தைச்சிட்டோம். இப்போ தைச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த தையல் வந்து ஆப்போசிட்டாக கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அந்த பூ மொட்டு மாதிரி வரும். நீங்கள் ஆப்போசிட் தைக்காமல் கொஞ்சம் நீங்கள் முன்ன பின்ன தைச்சிங்க அப்படின்னா அந்த மொட்டு சேஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள் நம்ம ஒரே இதில் வந்து 2 மொட்டு தயாரிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு தடவை கூட உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மடக்கிட்டு இது மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே திருப்புறோம். வேஸ்ட்டு கிளாத்தை உள்ளே அமுக்குறோம். ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நம்ம வேலை பார்க்குற மாதிரி தெரியும். ஆனால் வந்து இதை தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தில் இந்த நம்ம கஷ்டப்பட்டது கூட தெரியாது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த நாட்டு. அதுக்கு தக்கன நீங்கள் சார்ஜ் வாங்கிக்கோங்க. உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொரு டிசைன் நாட்டு வைக்க உங்களுக்கு டிசைன் தக்கன உங்களுக்கு அமௌண்ட்டும் கூடும். அப்போ உங்களுக்கு கஸ்டமரும் நிறையா கூடி வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டிசைன் நாட்டு தைக்கும்போது நீங்கள் சாதா நாட்டுக்கு ஒரு ரேட் வாங்குவீங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் நாட்டு வைக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். உண்மையிலே இந்த நாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கு வச்சு கொடுங்க. இப்போ இதே மாதிரி வந்து ஒரு 6 பீஸ் ஒரு கயிறுக்கு வந்து நான் 6 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனையும் நீங்கள் வச்சுக்கலாம். இது 6 வந்து எனக்கு போதுமானதாக தெரிஞ்சிச்சு. எனக்கு 6 போதும் அப்படின்றக்காக மொத்தமாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சமமான பீஸ் எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலம் எடுத்துட்டு இப்போ எப்பயும் போல் நம்ம நாட்டு எப்படி நம்ம தைப்போமோ அதே மாதிரி இதில் தைச்சிக்கலாம். இப்போ தைச்சி நம்ம திருப்பும்போது நம்ம அந்த எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போட்டிருப்போம். அந்த முடிச்சு வந்து கவர் பண்ணுற மாதிரி மேலே நம்ம எப்பயும் போல் ஒரு நாட்டு தைச்சி நம்ம திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம திருப்பிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உண்மையிலே இந்த நாட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி வந்து நான் வந்து 2 நாட்டு வந்து தைச்சிருக்கேன். 2 கிளாத்துலேயும் சாரீ கிளாத்துலேருந்து ஒன்று எடுத்து நான் தைச்சிருக்கேன். இதில் 2ல் வந்து உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மொத்தமாக ஒரே கலராக இருக்குது, ரெட் கலராகவே இருக்கிறது தான் பெஸ்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் மொத்தமாகவே தைச்சிட்டேன். உங்களுக்கு வந்து எது பிடிச்சிச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான நாட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம மொட்டு ஒரு பூவோட மொட்டு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது புரிஞ்சதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அதுக்கான ப்ளவுஸை நான் காமிக்கிறேன். எப்படி வந்து நம்ம ஒரு சாதாரண ப்ளவுஸு ஒரு நாட் வச்சோடனே அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ பாருங்கள். ஒரு சாதாரண லேஸ் வச்சு இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். அதுக்கு வந்து மேட்சாக வந்து ஸ்லீவும் நான் தைச்சிருக்கேன். இதோட ஸ்லீவ் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும், அதையும் பாருங்கள். இப்போ ஒரு சாதாரண ப்ளவுஸு 2மே பாருங்கள். அந்த ஸ்லீவும் அந்த நெக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.